மதுரையிலேருந்து ஒரு இளைஞன் வந்து சினிமாவில் பெரிய ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். ரொம்ப கருப்பாக இருப்பான். ரொம்ப அட்ராக்டான ஆள்லாம் கிடையாது. அங்கே 2 பேர் பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, கமல், ரஜினின்னு. அந்த இடத்துல அந்த மனுஷன் ஜெயிச்சு வரான். பெரிய ஹீரோவாக வரான். அவங்களுக்கு ஈக்குவலாக வரான். அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் போகுது. 2 பெரிய ஆளுமைகள் வந்து தமிழ்நாடை மாற்றி மாற்றி ஆண்டுகிட்ருக்காங்க. கருணாநிதி, ஜெயலலிதா. அவங்கள பற்றி எதிர்த்து பேசுறதுக்கே எல்லோரும் பயப்படுவாங்க. அவங்க 2 பேரும் உயிரோடு இருக்க போது, ஆக்டிவாக இருக்க போது கட்சி ஆரம்பிக்கிறாரு. பிரதான எதிர்கட்சியாக மாறுறாரு. அது 2 கட்சிகளுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்கிறாரு. இப்படி நம்ம புரட்சி தலைவரை பற்றி, புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம். 2001 நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. அப்போது விஜயகாந்த் கட்சியை ஆரம்பிக்கலை. ஒரு 1500 2000 பேர் விஜயகாந்தோட ஃபேன்ஸு, விஜயகாந்தோட ஃபோட்டோ பதிச்ச டிஷர்ட்டோடு இருக்கிறவங்க போட்டிட்டு ஜெயிக்கிறாங்க. கவுன்சிலர் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட 1500 2000 பேர் எல்லோரும் வின் பண்ணிவிட்டு நேராக சென்னை கிளம்புறாங்க. அங்கே விஜயகாந்தோட கல்யாண மண்டபம். அப்போ அது கட்சி ஆஃபீஸ் கிடையாது. கல்யாண மண்டபத்துக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. விஜயகாந்தை பார்த்து அவங்க ஜெயிச்சு வந்து சர்டிஃபிகேட்டெல்லாம் காட்டுறாங்க. விஜயகாந்த் ஒரே ஆச்சரியம், எப்பட்றா இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது இருந்தே மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் விஜயகாந்த் மேலே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இவன் கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனையாக வருவான் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுலேருந்தே விஜயகாந்தை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் விஜயகாந்த் 2004 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 2004 or 2006 சம்திங் கட்சி ஆரம்பிக்கிறாரு. விருதாச்சலத்தில் விஜய் வின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் அவர் வின் பண்ணுறாரு. ஆனால் அவர் மட்டும் தான் வின் பண்ணுறாரு. அதுலேருந்து அவர் க்ரோத் வந்து சூப்பராக போய்கிட்டே இருக்குது. கருணாநிதி, ஜெயலலிதா அவங்க 2 பேருமே வந்து அரசியலில் பழம் தின்னு கொட்டை விட்டவங்க. அவங்களுக்கு முன்னால் வந்து எதிர்த்து பேசக்கூட முடியாது. ஜெயலலிதாலாம் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்க கட்சிக்காரனே அவங்களுக்கு முன்னால் போய் உட்காந்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை வந்து ஜெயலலிதா. இந்த சைடு கருணாநிதி அரசியலில் கரைச்சி குடித்தவர். இவங்க 2 பேருக்கு நடுவில் விஜயகாந்த் மட்டும்தான் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்றைக்கி கமல் ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஜெயலலிதாவோ கருணாநிதி இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கட்சி ஆரம்பிக்கலாம் தைரியமே இருக்காது. ஏன் அப்படின்னா, கமலுக்கு வந்து ஜெயலலிதா அவ்வளோ குடைச்சல் குடிச்சிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரில. விஸ்வரூபம் படம் டைம், அதுக்கு முந்தின படம் டைம்லலாம் அப்போல்லாம் வந்து கமல் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்லாம் சொல்லவும் இல்லை. அந்த தாட்டை வந்து வெளியே காட்டிக்கவும் இல்லை. காட்டியிருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறது கமலுக்கே தெரியும். ஜெயலலிதா வச்சு செஞ்சுருக்கும். ஜெயலலிதா இறந்த பிறகு தான் மனுஷன் கட்சியை ஆரம்பிக்கிறார் கமல். அந்த மனுஷன் விஜயகாந்த் தான். ஒரு காவிரி இஷ்யூவாக இருக்கட்டுமே, ஒரு ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் பூகம்பமோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருந்தாலும், கார்கில் போர் வந்துச்சு, அதுக்கப்புறம் வேறு 2 3 போர்லாம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நன்கொடை கொடுக்குறது யார் தெரியுமா? நம்ம விஜயகாந்த் தான். அதேமாதிரி இந்த மக்களால் தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கோம். மக்களால் தான் நம்ம வந்து ஆக்டராக இருக்கோம், ஆக்ட்ரஸாக இருக்கோம். ஸோ நம்ம மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம அவங்க கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காட்டி மீட்டிங், நடிகர்கள் மீட்டிங் போட்டு அந்த காவிரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். சிவாஜி இறந்துட்டார். அந்த சைடில் பெரிய கூட்டம், போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியலை. யூடியூப்பில் போய் பாருங்கள், அந்த வீடியோலாம் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, தோளில் இருக்க துண்டை எடுத்து கூட்டத்தில் இறங்குறாருங்க. அவ்வளோ கூட்டம் செதற வர்றாரு. அந்த வீடியோ பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ராம் சரண் படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ராம் சரண். அப்புறம் வந்து ராஜமௌலி டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு, RRR. அந்த படத்தில் ராம் சரண் இன்ட்ரடக்ஷன் வரும் பார்த்துருக்கீங்களா? ஒத்தையால் ஒரு கூட்டத்தில் போய் கூட்டத்தை எல்லாத்தையும் செதறடித்து ஒருத்தர் தூக்கிட்டு வருவார். அதே மாதிரி தாங்க, அந்த கூட்டத்தில் புகுந்து போலீஸாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கூட்டத்தில் புகுந்து ஒரு துண்டை மட்டும் வச்சு
அவ்வளோ கூட்டணி சிதறடித்து விரட்டி விட்டுட்டு ஒத்தையால் அந்த சிவாஜியோட கடைசி ஊர்வலத்தில் வந்து அவர் அவ்வளோ ஒரு ஆளாக நின்று எல்லாம் அவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணுவார். அவ்வளோ ஒரு திறமைசாலிங்க அவர். அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், இப்ராஹிம் ராவுத்தர். ஆக்சுவலி அவங்க 2 பேரும் மதுரைலேருந்து சென்னைக்கு கிளம்ப போது என்ன சொல்லி கிளம்புறாங்க அப்படின்னா, நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லி தான் ராவுத்தரும் விஜயகாந்தும் சென்னை கிளம்பி வராங்க. அவரோட கலருக்கும் அவரோட மேனரிசத்துக்கும் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுறாரு. 2-3 படத்தில் வந்து வில்லனாகவும் நடிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஹீரோவை ப்ரொமோட் ஆகிறாரு. நிறைய படங்கள் ஃபெயிலியர் ஆகுது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு கஷ்டப்படுறாரு. ஆனால் அவர் வந்து ரொம்ப ஏழையான குடும்பத்துலேருந்துலாம் வரல. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதியான குடும்பத்துலேருந்து வந்தவர் தான். பட் அவர் வந்து ஃபேமிலிட்டேருந்து காசுலாம் ஒன்றும் அந்தளவுக்கு வாங்கலை. ஸோ படம் இல்லையா, இருக்கிறத வந்து வச்சுட்டு சாப்பிட்றதும் இருக்கிற இடத்துல தூங்கிக்கிறதும் அப்படியே ஒரு காலத்தை ஓட்டிட்டாருங்க. ஆனால் அந்த மனசு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட் சீன் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டாருங்க. அவரை பார்க்க வராங்களா, ஃபஸ்ட் நீ சாப்பிட்டுட்டு என் வந்து பேசு. அவரோட கட்சி ஆஃபீஸ்லேயே அப்போது அங்கெல்லாம் வந்து அடுப்பே அணையாதும்பாங்க. வாரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த அடுப்பே அணையாதான். சரி, அது போக அடுத்து பின்னால் வரும். படம் நிறைய ஃபெயிலியராக கொடுக்குறாரு. அப்போது ரஜினியோட ஒரு படம் ஏவிஎம்மில் முரட்டுக்காலைன்னு. அந்த படத்தில் வந்து ஹீரோ ரஜினிகாந்த், வில்லன் வந்து ஜெய்சங்கராக நடிச்சிருப்பார். அந்த ஜெய்சங்கர் கேரக்டருக்கு முன்னால் வந்து செலக்ட் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா விஜயகாந்த். ரஜினிக்கு வில்லனாக முரட்டுக்காலையில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஆள் யாருன்னா விஜயகாந்த். செலக்ட் பண்ணி 50,000 காசும் கொடுத்துட்டாங்க. இந்த நியூஸ் வந்து விஜயகாந்தோட ஃப்ரெண்டு இப்ராஹிம் ராவுத்தருக்கு தெரிய வருது. அவர் வந்து விஜயகாந்தை பயங்கரமாக திட்டுறாரு. நீ வந்து ஹீரோ மெட்டீரியல்டா, நீ வில்லனாக நடிக்கக்கூடாது. நீ மறுபடியும் வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சுன்னா கடைசியர் வில்லனாக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ இப்போ ஹீரோவை நடிக்க ஆரம்பிச்சிட்ட, ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இந்த காசை கொண்டு மறுபடியும் ஏவிஎம்மில் போய் ரிட்டர்ன் பண்ணி மறுபடி விஜயகாந்துக்காக இவரே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி விஜயகாந்தை நடிக்க வச்சு பல ஹிட் படங்களை கொடுக்குறாரு இப்ராஹிம் ராவுத்தர். எப்படி ஒரு ஃப்ரெண்டு பாருங்கள் அவருக்கு. பொன்னம்ல ஒரு நியூஸ் சொல்கிறாரு விஜயகாந்தை பற்றி. நான் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்தேன் லாஸ்ட் இயர்லாம். அப்போது விஜயகாந்த் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார் அப்படின்னா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அந்த மனுஷன் முன்னால் வந்து அவரே எனக்குள்ள அவ்வளோ ட்ரீட்மெண்ட் செலவையும் ஏற்றிருப்பார். நான் யாருக்கிட்டையும் காசு கேட்டு எல்லாருக்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணியிருக்க அவசியமே இருந்திருக்காது. அவரே வந்து நான் கேட்காமலே வந்து முன்னால் வந்து ஹெல்ப் பண்ணி என்னை வந்து குணமாக்கியிருப்பார். நான் அவரை பார்க்க போனேன் அப்படின்னா அது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்காகவே நல்லிக்கறி எடுத்து சமைச்சு வச்சு பொன்னம்பலம் சாப்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிம்பார். ஐயோ வேண்டாம் அப்படின்னா, உனக்காக தான் நல்லிக்கறி எடுத்து சமைச்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிட்டுட்டு வா, அப்புறம் பேசுவோம் அப்படிம்பாரான் விஜயகாந்த். ஞாபகம் இருக்குங்களாங்க? அதுக்கு முன்னாடி சாப்பாடு யாருக்கு சாப்பாட்டுக்கு வந்து யார் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா? காமராஜர். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து விஜயகாந்த். பசியோட அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு, ஹீரோயினுக்கு ஒரு சாப்பாடு இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டல் சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அதில் தயிர் சாதம், தக்காளி சாதம் அப்படி தான் இருக்கும். விஜயகாந்த் சொல்லிடுவாராம், இந்த மாதிரி என் சம்பளத்தை நீ கட் பண்ணிக்கோ, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன்னா எல்லாருக்கும் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கணும். எனக்கு பிரியாணியா எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்கணும். மட்டன் பிரியாணியா எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி கொடுக்கணும். எல்லோரும் சேமாக ட்ரீட் பண்ணணும். அதுக்கு உனக்கு செலவு அதிகமாகுதா ப்ரொடியூசருக்கு, என் சம்பளத்துலேருந்து பிரிச்சுக்கோங்க அதை அப்படின்னு சொல்லுவார். இந்திய திரையுலக வரலாறுலேயே ஒரு ஹீரோ சாப்பிட்ற சாப்பாடை எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னா நம்ம விஜயகாந்த் தாங்க.
அதுக்கப்புறங்க அரசியல் கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பயப்படுறது ஒரே ஒரு ஆளை பார்த்து தான். சத்தியமாக பொதுமக்கள் கிடையாது, மீடியா. அந்த மீடியா வந்து நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடக்கூடாது, தப்பாக எழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு முடிஞ்ச அளவு நல்லவங்களாக இருக்க தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லா கட்சிக்காரங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர் தாங்க நம்ம விஜயகாந்த். கட்சிக்காரன் பத்திரிக்கைக்காரன் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன, அவன் என்ன எழுதிட்டு போட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், உனக்காக நான் நடிக்கலாம் மாட்டேன். பத்திரிக்கை என்ன தான் வந்து தப்பாக கொஸ்டின் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டு மழுப்பிட்டுல போகிறான்ல, நான் கிடையாது. நீ தப்பாக கொஸ்டின் கேட்டியா, நான் உனக்கு தப்பாக தான் ஆன்சர் கொடுப்பேன். உனக்கு பயந்து நான் இருக்க மாட்டேன். காரிலாம் துப்புனார் பத்திரிக்கைக்காரங்களா, நீங்களாம் பத்திரிக்கைக்காரங்களா தூ அப்படிம்பார். ஏன்ட்டு இந்த கொஸ்டின்லாம் வந்து கேட்குறிய, இதை போய் நீ வந்து ஜெயலலிதாவில் கேட்க முடியுமா, கருணாநிதிட்டவுனால் கேட்க முடியுமா, அப்படிலாம் திருப்பி கேட்டுருக்குறாரு. போய் பாருங்கள் வீடியோலாம், விஜயகாந்த் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள், வரும். ஒரு தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு கட்சிக்காரனுக்கும் இவ்வளோ தைரியம் வராதுங்க, மீடியா பகிச்சிக்கிற அளவுக்கு. அந்த ஒரு பகிச்சிக்கிட்டாரு. மீடியாக்காரங்க நிறைய திருப்பி செஞ்சாங்க, அவர் செஞ்ச தப்புலாம் ரிப்பீட் பண்ணி போட்டு அவரோட மார்க்கெட்டை டவுன் பண்ணி அவரோட அரசியல் கட்சி வாழ்க்கையே சொல்லி முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி உட்காந்துருந்து அழுதுட்டு இருக்காங்க, ஒரு நல்ல தலைவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு சோகப்பாட்டை போட்டு டிவியில். இதே மீடியா தான் இன்றைக்கி அவரை போட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. குடிச்சிட்டு பேசுகிறாரு, குடிச்சிட்டு அடிக்கிறாரு, குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், இந்த மாதிரி அசிங்கமாக பேசி அவரை நாசமாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போதா வரைக்கும் மக்கள் நம்ம அவர் ஒரு காமெடி டெம்ப்ளேட்டாக பார்த்தோம். அவரோட ஸ்பீச்சை, அவரோட ஃபோட்டோவை வச்சு மிமி கிரியேட் பண்ணுறோம். அவ்வளோ மிமி வந்துச்சுங்க விஜயகாந்தை வச்சு, அவ்வளோ காமெடி பண்ணாங்க விஜயகாந்தை வச்சு. அவர் பண்ணுறதெல்லாம் இவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற நிறைய காமெடி சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, யூடியூப்பில், விஜயகாந்த் அப்படியே வச்சு இவங்க காமெடி பண்ணுவாங்க இமிட்டேட் பண்ணி. அதெல்லாம் இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காங்க. ஏன்டா நீ வந்து அவரை ஒரு காமெடியெல்லாம் சித்தரிக்க போது உனக்கெல்லாம் தெரியலையே அதெல்லாம் தப்புன்னு, அப்போலாம் அவனுக்கு தெரியல அவர் நல்லவன் அப்படின்னு. இன்றைக்கி உட்காந்து போனால் வருவானா எழுதிட்டுருக்கேன் இருக்க போது ஏன்டா அப்படி படாப்படுத்துனீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வடிவேலு ஸ்பீச்சு. ஒரு காலத்தில் வந்து வடிவேலை வந்து நல்ல நிலைமைக்கு வளர்த்து விட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். அந்த விஜயகாந்தை வந்து நல்லா வச்சு செஞ்சவர் யாருன்னா வடிவேலு. ஒரு மேடைங்க, கட்சி மீட்டிங் நினைக்கிறேன், அந்த மேடையில் பேசுகிறாரு, அந்த மனுஷனுக்கு யார் கேப்டனுங்கிற பட்டத்தை கொடுத்தது, தண்ணியில் கப்பலை ஓட்டுறவன் பேர் தான் கேப்டனு, தண்ணியில் இருக்கவன் பேர் கேப்டன் இல்லை அப்படின்னு. அந்த ஸ்பீச்சை கேட்டு மேடையில் இருக்க ஆனால் நிறைய நல்ல பழுத்த அரசியல் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அந்த ஸ்டேஜில். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்டு சிரிக்கிறாங்க. யாருமே வந்து ஏன்டா இப்படி ஒரு நல்ல மனுஷனாக தப்பாக பேசுகிற, வேறு ஏதாவது பேசு அப்படிங்கிற யாருமே சொல்லலை. இன்றைக்கி அதே கட்சிக்காரங்கள்லாம் வந்து ஓஹோன்னு விஜயகாந்த் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. காமராஜர் இப்படி தான் வந்து தோக்கடிச்சாங்க, காமராஜர் இருக்க போது அப்படி தான் வந்து எல்லா கட்சிக்காரங்க நின்று நீலிக்கனி வடித்தான். இன்றைக்கி அதே தான் விஜயகாந்த் தோக்கடிச்சாங்க, விஜயகாந்தையும் பார்த்து எல்லோரும் நீலிக்கனி வடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு லாஸ்ட்டு 10 டேஸுக்கு முன்னால் வந்து ஒரு வீடியோ பார்த்தாங்க, கட்சி மீட்டிங் தான். விஜயகாந்தோட ஒய்ஃப் வந்து அந்த கட்சி தலைவராக மாறுற அந்த மீட்டிங்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா விஜயகாந்த் எவ்வளோ கம்பீரமான ஆளுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா செம பாடி, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக ஃபிட்டாக இருப்பார். இந்த மனுஷன் இப்படி இருக்கிறாங்க, கை இப்படி வச்சுருக்குறாங்க, இப்படி வச்சுட்டு அப்படியே வர்றாங்க. கண்ணில் வந்து கண்ணாடி, 2 மாஸ்க்கு, காலில் ஷூ. அவருக்கு வந்து 2 to 3 வரல ரிமூவ் பண்ணியிருந்தாங்க காலில், அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக காலில் ஷூ போட்டிருந்தாங்க. கை இப்படி தாங்க வச்சுருக்கிறாரு அவர். அந்த கையை வச்சுக்கிட்டு
அப்படி கையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வராரு. பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க. பின்னால் 2 பேர் அவர் முன்னால் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தோள்பட்டையில் ஒரு கை வச்சுக்கிறாங்க, இடுப்பில் ஒரு கை வச்சுருக்காங்க. அவ்வளோ கம்பீரமாக இருந்தவரை 2 பேர் தாங்கி பிடிச்சிருக்காங்க, கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு மனுஷன் சிவாஜியோட இறுதி ஊர்வலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கம்பீரம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ஒரு துண்டை வச்சுட்டு அந்த மொத்த கூட்டத்தையும் விரட்டுவார். ஒத்த ஆளாக வந்து அந்த சிவாஜியோட பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்குவாருங்க. ஒத்த ஆள் இல்லை, பட் 2-3 பேர் இருப்பாங்க. ஆனால் அவர் தான் ரொம்ப எஃபர்ட் கொடுத்து தூக்குற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. இன்றைக்கி அவர் பார்க்க அவ்வளோ பாவமாக இருந்துச்சு 10 நாளைக்கு முன்னால் பார்க்க போது. அப்போவுமே அவரோட உடல்நிலைமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் எப்படின்னா தேறி வந்துடுவார் அப்படின்னு தான் நாங்கள்லாம் நினச்சோம். ஆனால் அவர் இறந்து போயிட்டார் கடைசியில். ஊர்வலத்தை பாருங்கள் இன்றைக்கி. பூந்தமல்லி ஹைரோடு அப்படி ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு. அந்த தீவுத்திடலேருந்து கட்சி ஆஃபீஸ் வர்றது வர அவ்வளோ கூட்டம். வழிநெடுங்கிலும் மக்கள் பொதுமக்கள்லாம் அழுதாங்க. விழுதுகிற ஒருத்தரை கூட வந்து தமிழ்நாட்டு ஆளலை. லாஸ்ட்டு 10 வருஷமாக ஆக்டிவாக இல்லை. எந்த ஒரு பொதுக்கூட்டத்துலையும் கலந்துக்கலை, எந்த ஒரு பொதுப்படமும் நடிக்கலை. ஆனால் வந்து பாருங்களேன், மக்கள் அவர் மேலே அவ்வளோ அனுப்பி வச்சுருந்தாங்க, அவ்வளோ கண்ணீர். எனக்கு தெரிஞ்சு காமராஜருக்கு அப்புறம் வந்து ஒரு பொதுமக்கள் நிறைய அழுதது வந்து விஜயகாந்துக்கு தான் நினைக்கிறேன். எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் வந்து பொதுமக்கள் வந்து விஜயகாந்துக்கு அழுத மாதிரி யாருக்கும் அழுவாங்களாங்கிறது கண்டிப்பாக தெரியல. வரலாம், நிறைய தலைவர்கள் வரலாம், இருக்கிறவங்க கூட நிறைய மனசு மாதிரி நல்லது பண்ணலாம். பட் வந்து ஒரு நல்ல விஜயகாந்தை நம்ம இழந்துட்டோங்கிறது தான் யதார்த்தமான உண்மைங்க. ஓகே, இதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.